விழிகளை தேடும் விழிகளில் ஒளித்தார். வான்மழையனவா வெளியிருளினிலே வளர்மதி எனவா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனே நீவா. வைகரை பொழுதின் வசந்தமிழிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. இறைவா என் இறைவா இதயம் எழுவாய் இறைவாயினிலே இதயம் உறைவாய். எந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதின் வசந்தமிழிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். இத்திருப்பள்ளியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் திருப்பள்ளியில் மன்றாடுவோம். This mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையனுடைய ஆலயத்தில் கூடியிருக்கிற நம்மை அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரை எல்லா வகையிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி என்றும் என்றும் எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆசிரியம் அருளையும் நமக்கு கடத்துகின்ற வாய்க்காலாக அன்னை மரியாள் இருக்க நாம் ஜெபிப்போம். ஏராளமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் வந்திருப்போம். இவை அனைத்தையும் இந்த திருப்பலியில் வைத்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலி நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனாக பாக்கியமாக அணைய தொடர்ந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அதற்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் ஒருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விட செய்வீராக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்தில் இறங்கி வருகின்றன. அவை நிலைத்து நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 பல்லவி. நீதிமான்களை இறைவனை அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன்
அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தேன், ஆண்டவரே அவனுக்கு செவி சாய்த்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7 தொடங்கி 15 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கமும். ஒரு கதை, அந்த கதையின் நாயகி ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை மையமாக வைத்தது. அவள் ரொம்ப தூய்மையானவள், மிகவும் தூய்மையானவள். அப்போ அந்த பெண்ணினுடைய தூய்மையை எப்படி அதை வெளியில் சொல்லுவது,
எதை ஒப்புமைப்படுத்தி அந்த பெண்ணினுடைய அந்த தூய்மையை சொல்வது என்று அந்த ஆசிரியர் அவர் யோசிப்பார். அதில் எழுதுவார், நான் எப்படி இந்த பெண்ணினுடைய தூய்மையை உங்களுக்கு சொல்லுவேன்? இவள் ஒருவேளை தாய்ப்பாலை போல் இருப்பாளோ? இல்லை இல்லை, வடிகட்டிய தாய்ப்பால் அப்படிம்பார். உலகத்திலே தாய்ப்பால் ரொம்ப தூய்மையானது. ஆனால் அந்த பெண்ணினுடைய தூய்மையை அதற்கும் அதிகமாக ஒப்புமைப்படுத்தி, இல்லை இல்லை இவள் வடிகட்டிய தாய்ப்பால் அப்படிம்பார். அந்த பெண்ணினுடைய தூய்மையை எல்லாருக்கும் இப்படியாக அவர் சொல்லுவார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதே போல் நம்ம ஆண்டவர் இயேசுவையும் சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவும் அவர் மாசு மறு இல்லாதவர், தூய்மையிலும் தூய்மை, மேன்மையிலும் மேன்மை. அவரை ஈடுக்கு வேற யாரும் நம்ம கொண்டு பக்கத்தில் வைக்க முடியாது. இது இவரை போல என்று. ஆண்டவர் இயேசு அவ்வளவு தூய்மையானவர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ விவிலியத்தில் பாருங்க, உதாரணமாக மார்க்கு 6:46, அதே போல் மார்க் 1:35, லூக்கா 5வது அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய பணியை எப்பொழுதெல்லாம் முடிக்கிறார் அப்பொழுதெல்லாம் தனிமையில் சென்று ஜெபிக்க சென்றார் அப்படின்ட்டு விவிலியம் சொல்லும். நமக்கு ஆச்சரியம், இவர் ஏன் ஜெபிக்கணும்? இவருக்கு என்ன குறை? நமக்கு சில நேரங்களில் நீங்கள் பூசையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவரே அது வேணும், ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே எனக்கு மொத்த குடும்பமும் ஆண்டவர்கிட்ட விண்ணகத்துக்கு போகணும், இறந்த மொத்தம் எல்லாரும் ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்படணும் அப்படின்னு நிறைய பூசகத்தை எழுதி வைப்போம். முழங்கால் போட்டு ஜெபிச்சாவே நம்ம வாயில் என்ன வரும்? ஒரு பெரிய ரோக்கா ரெடி பண்ணிவிடுவோம். ரோக்கானா என்ன? அந்த மளிகை சாமான் அவங்க பில்லு போடுவாங்கல்ல, இது அது இது அது அங்கன்னு எல்லாம் ஒரு முட்டிக்கால் போட்டாவே நம்ம வாயில் என்ன வரும்? ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும். கடவுள்கிட்ட இதெல்லாம் கேட்கணுன்னு தான் நம்ம வருவோம். நம்முடைய ஜெபங்கள் அப்படித்தான். ஆனால் அப்படி எந்த தேவையும் ஆண்டவர் கிடையாது. ஆனால் அவர் ஏன் ஜெபிக்க போகிறார்? எல்லா நேரத்திலும் சீடர்களை அழைப்பதற்கு முன்பாக, எல்லாருக்கும் அப்பங்களை பல்கி கொடுத்த பிறகு, அதன் பின்பாக எல்லா நேரத்திலும் ஜெபத்திற்கு அவர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்? நான் நினைச்சேன், ஏன் அப்படின்னா அவர் இன்னமும் தூய்மை அடைய வேண்டுமோ, இன்னும் அவர் மேன்மை அடைய வேண்டுமோ, இன்னும் அவர் அதிகமாக ஆண்டவரோடும் தந்தையோடும் இன்னும் நெருங்கிய உறவில் இருக்க வேண்டுமோ என்று அவர் நினைத்திருப்பார் என்று நான் நினைப்பேன். உதாரணமாக நீங்கள் மார்க்கு 10வது அதிகாரம் 18வது இறைவசனத்தில் ஒரு இளைஞன் ஆண்டவர்கிட்ட போவார். போய் நல்ல போதகரே அப்படின்னு சொல்லுவார். நம்மளை யாரும் நல்லவன் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? கூஸ்பம் காலேந்து மண்டை வரையும் ஜிகு ஜிகுன்னு இருக்கு, நமக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். அப்பா சொன்ன பிறகு நம்ம என்ன வேணாலும் செய்வோம். அவங்களுக்கு நல்லவங்க நம்மளை சொல்லிட்டாங்களே. இப்போ நான் வெளில போகிறப்ப ஃபாதர் என்ன பிரசங்க பிச்சு உதறிட்டீங்கன்னு என்ன பண்ணுவேன்? வெரி குட், உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். ஒரு சந்தோஷம் இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் நல்ல போதகரேங்கிற ஆண்டவன் வச்சு வாய மூடுன்ட்டார். யாரை நல்லவங்கிற? நான் என்னையே நல்லவன் என்று சொல்ற தந்தை ஒருவரே நல்லவர் அப்படிம்பார். இந்த வார்த்தை யாரு சொல்லுவா? யாரா சொல்லுவீங்களா? என்னைய போய் நல்லவங்கிறிய, நான் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமா? யாரா சொல்லுவோமா? அயோக்கியனா இருந்தாலும் ஆமா நான் மிகப்பெரிய நல்லவன், ஊர்ல நான் தான் பெரிய அச்சிஸ்ட குச்சின்றுவான், நான் தான் மிகப்பெரிய புனிதன் அப்படின்றுவான். ஆனா ஆண்டவரை பாருங்க, இவர் புனிதர், புனிதத்திலும் புனிதன், மேன்மையிலும் மேன்மை, தூய்மையிலும் தூய்மை. அவர் சொல்றாரு, யாரை பார்த்து நல்லவன் என்று சொல்ற? என்னை பார்த்து நீ ஏன் சொல்ற? தந்தை ஒருவரே நல்லவர் அப்படிம்பார். அதே போல மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 24 ஒரு பெண்மணி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்க வருவா, கனானிய பெண்மணி. இப்போ ஆண்டவர் சொல்வார், இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமே நான் பணி செய்ய அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். யூதனுடைய மனப்பான்மை ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் இருந்திருக்கும், யூதனுடைய மனப்பான்மை கடவுள்கிட்ட கொஞ்சம் இருந்திருக்கும். பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு எடுத்து போடலாமா? யூதர்கள் தன்னுடைய யூத இனத்தை தாண்டி எல்லா மனிதர்களையும் நாய்கள் மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போ ஆண்டவர் இயேசுக்கு ஏதோ ஒரு எண்ணம், சின்ன ஒரு 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 0.0% ஏதோ தன்னுடைய எண்ணத்தில் ஏதோ ஒரு குறை அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அப்போ ஆண்டவர் அவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் ஜெபத்தில் அவ்வளவு நேரம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய நேரத்தை, வாழ்வை செலவழிக்கிறார். அவர் மட்டும் செய்யவில்லை, நம்மையும் ஜெபம் செய்ய தூண்டுகிறார், நம்மையும் ஜெபம் செய்ய சொல்லுகிறார். இந்த நற்செய்தி இதுதான். நற்செய்தி ஆண்டவர் நம்மை ஜெபம் செய்ய சொல்லுகிறார். ஜெபம்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு ஆண்டவர் நிறைய கேட்கறது தோணும், நன்றிகள் கூட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நிறைய கேட்போம், கண்ணீர் விட்டு அழுவோம்,
முழங்கால் போட்டு பிள்ளை நல்லா இருக்கணும், வீட்டில் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட வேண்டுதல், இந்த விண்ணப்பங்கள் நம்ம ஜபங்களாக மாற்றுவோம். ஜபம் என்றால் என்ன என்று ஒரு ஆங்கில புத்தகம், வாட் இஸ் ப்ரேயர் அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அதில் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, உதாரணமாக எ மேன் ஹூ ரன்ஸ் இஸ் கால்ட் ரன்னர் அப்படிம்போம், ஓடுறவன் ரன்னர் அப்படிம்போம். எ மேன் ஹூ பைஸ் பையர் அப்படிம்போம், வாங்குறவன் வாங்குகிறவர் பையர் அப்படிம்போம். மேன் ஹூ செல்ஸ் செல்லர் அப்படிம்போம். அதே போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எ மேன் ஹூ ப்ரேஸ் இஸ் அ ப்ரேயர், எவெல்லாம் ஜபிக்கிறானோ அவன் ஜபம். நம்மை கடவுள் ஜபிக்கிறவர்களாக இருக்க சொல்லலை, ஜபங்களாக மாற சொல்லுகிறார். எ மேன் ஹூ ப்ரேஸ் இஸ் அ ப்ரேயர், நம்மெல்லாம் ஜபம். அப்போ ஜபம் என்பது ஏதோ ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகள் அப்படி அல்ல. ஜபம் என்பது நீங்களும் நானும், நாம் ஜபமாக மாற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜபம் செஞ்சார். அப்போ உங்களையும் என்னையும் கடவுள் இன்று இந்த ஜபத்தை கொடுத்து நீங்கள் ஜபங்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஜபமாக மாற வேண்டும் என்று சொல்றார். நீங்கள் இந்த நற்செய்தியில் உள்ள அந்த ஜபத்தை படிங்க, அவர் ஃபாதர், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை. அந்த முதல் பகுதி நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவை சொல்லும். நமக்கும் கடவுளுக்கும் எப்படி அந்த உறவு இருக்க வேண்டும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இது கடவுளுக்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய உறவு. அதில் அவன் எப்படி நிலைத்து இருக்கிறான். இரண்டாவது பகுதி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கும் நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களுக்கும் உள்ள உறவு. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அப்ப நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு, நமக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு, இந்த ரெண்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நானும் ஜபம் செய்பவர்கள் அல்ல, ஜபங்களாகவே மாறிவிடலாம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என்னுடைய உறவு கடவுளோடும் என்னுடைய உறவு என்னோடு இருக்கிற மக்களோடும் இருந்தாலே நீங்கள் நானும் ஜபங்களாக மாறுவோம். திருத்தூதர் பவுல் சொல்லுவார்ல, இடைவிடாது ஜபியுங்கள். எப்படி இடைவிடாது ஜபிக்க முடியும்? வேலை செய்ய வேண்டாமா? நம்முடைய ஆசாபாசங்கள், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டாமா? நாம் உணவு, நம்முடைய மற்ற தேவைகள், நம் வேலைகள் எல்லாமே செய்யணும் தானே? இதை தாண்டி தான் நம்ம ஜபத்திற்கு நேரம் ஒதுக்க முடியும். இடைவிடாது ஜபிங்கள்னா எப்படி ஜபிக்க முடியும்? அதுதான் நான் ஜபமாக, நீங்கள் ஜபமாக மாறிவிட்டோம் என்றால் நாம் இடைவிடாமல் ஜபித்து கொண்டே இருக்க முடியும். வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் பிறருக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுவாங்க, இவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டு சென்றார். எப்படி செஞ்ச முடிஞ்சது? ஏனென்றால் அவர் ஜபமாக மாறினார். அப்ப எவன் ஜபமாக மாறுகிறானோ, ஜபம் செய்பவர்கள்ல ஜபங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்ப கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, நமக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற உறவு. நீங்க நல்லா பாருங்க, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒரு சில நேரங்களில் பிரச்சனையே கிடையாது. இப்போ இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏன்? ஆண்டவர் மீது அளப்பரிய அன்பு, அன்னை மரியாள் ஏதாவது என்னுடைய வாழ்வில் செய்து விட மாட்டாளா என்ற ஏக்கம், புனிதர்களுடைய பரிந்துரை கிடைத்து விடாதா என்ற ஏக்கம், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. நீங்கள் நிறைய நேரங்களில் அது போதும்னு ஆகும். போதும். நீங்கள் பாருங்கள், கோயிலில் போய் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேண்டுன்னா மூளையில் முட்டிக்கால் போட்டு வேண்டும் அந்த அம்மா. பக்கத்து வீட்டில் சண்டை அம்மாட்ட பேசுன்னு சொன்னால் பேசுமா? அது ஆகாது ஃபாதர். கோயிலில் எவ்வளோ நேரம் வேணாலும் முட்டி போட்டு வேண்டுவோம். ஆண்டவருக்கு 10 அடியில் மாலை போடனா மாலை போடுவோம். 20 மெழுகுதிரி சைஸில் கொளுத்துனா கொளுத்திட்டு அதுக்கு உருகிற வரையும் பக்கத்தில் உட்காந்து பார்ப்போம். ஏன்? ஆண்டவர் மீது அந்த அளவுக்கு அன்பு. பரவாயில்ல. அதே போல் பகையோடு இருக்கிறவனுடைய உறவுக்காரனோட நீ பேசுவியா? போய் பேச சொல்லுங்க. அது கொஞ்சம் கஷ்டம் ஃபாதர், உங்களுக்கு தெரியாது ஃபாதர், அதெல்லாம் அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்றோம். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரி, ஆனால் நமக்கும் நம்மோடு வாழ்கிற மக்களுக்கும் இருக்கிற உறவு எந்த அளவுக்கு இருக்கிறது? அப்படி இருக்கிற பொழுது நாம் ஜபம் செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த 2 உறவுகளும் சரியாக இருக்கிற பொழுது, இந்த 2 உறவும் சரியாக நமக்கு அமைகிற பொழுது நீங்களும் நானும் ஜபமாக மாறிவிட முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய சிலுவையில் கடைசியா சொல்லுவார்ல, ஆண்டவரே தந்தையே உம் சித்தமானால் இது என்னை விட்டு அகலட்டும் அப்படிம்பாரு. அந்த ஆண்டவருடைய சித்தத்தை
அவர் கண்டுபிடிக்கிற வரை தன்னுடைய வாழ்வில் படிப்படியாக ஆண்டவர் ஜபத்திலும் தூய்மையிலும் வளர்ந்து கொண்டே இருந்தார் என்று சொல்வார்கள் இறையியலாளர்கள். இந்த கிராஜுவல் மெச்சூரேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உறவை ஆண்டவரோடும் நம்முடைய உறவை நம்மோடு வாழ்கிற மக்களோடும் அதை சரிபடுத்தி நீங்களும் நானும் ஜபம் செய்பவர்களாக இல்லாமல் உண்மையிலேயே ஆண்டவரை போல நாம் ஜபமாக மாற முயற்சி எடுப்போம். நீங்கள் நிறைய வயசானவங்கெல்லாம் வந்து ஃபாதர்கிட்ட அடிக்கடி சொல்கிறது, ஃபாதர் அடிக்கடி யாராவது சபிச்சிடுறேன், கெட்ட வார்த்தை பேசிடுறேன், யாரோ எதையாவது சொல்லிடுறேன். வயசானவங்க வயது ஆக ஆக நம்முடைய வார்த்தைகளும் வாழ்வும் முதிர்ச்சி அடைந்து கொண்டே போக வேண்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், வயசு ஆனாதான் பிறர் மீது எரிஞ்சு விழுவாங்க, தகாத வார்த்தைகளை திட்டுவாங்க. ஏன் நமக்கு இந்த எண்ணம் என்றால் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் வாழ்விலிருந்தும் வெளிவருகிறது தீமையாக மாறிக்கொண்டே போகிறது. இல்லை, நான் ஜபமாக இருந்தேன் என்றால் என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகிற என்னுடைய வாழ்விலிருந்து வருகிற எல்லாரும் நன்மையாகவே மாறிக்கொண்டு போகும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார், அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும், அதுதான் நம்முடைய கடமை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஜபம் செய்பவர்களாக இல்லாமல் ஜபங்களாக நாம் மாறுகிற பொழுது நாம் கேட்கிற வேண்டுகிற எல்லாவற்றையும் கடவுள் அன்னை மரியாள் வழியாக அவருடைய பரிந்துரை வழியாக நமக்கு வாய்க்க செய்வார். அதற்கு நாம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்க அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையும் ஆசீர்வாதத்தையும் பெற நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். மலர்கள் கொண்டு வந்து கனிவாயே திடுவார், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயே திடுவார், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் பொருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். உடலும் பொருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பணியினை, அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பணியினை தேவ நிலையாய் மாற்றிடுமே, தேவ நிலையாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மனம் தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறை பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகட்டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு இறைவா, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற நாம் அவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அதன் வழியாக நாமும் ஜெபங்களாக மாறக்கூடிய மனநிலையையும் வேண்டி ஆண்டவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் குற்றம் குறைகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் இன்றி மன நிறைவோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழி, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே.
இடர்கள் அழித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய். எமை உமதுடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. தேன்மொழி மொழிந்தரும் திரு இதழா, எமதான் நற்குணம் பெற மொழிந்திடுவாய். தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழா, எமதான் நற்குணம் பெற மொழிந்திடுவாய். உமையடைந்திடையாம் தகுதியற்றோம், உமையடைந்திடையாம் தகுதியற்றோம். இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரும் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் சீடர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கு செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா,
அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா, அடைக்கலம்